ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காரக்குழி பணியாரம் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து மாவில் தோசை மாவில் வெங்காயம், கேரட், அப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதுக்கெலாம் கொஞ்சமாக வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்ட அப்புறம் ஒரு பேன் எடுத்து அந்த பேன் நல்லா சூடானதோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சம் உளுந்து, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த மாவில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதும் நம்ம வந்து குழி பணியாரம் தவாவில் வந்து ஃபுல்லாக நல்லா சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம எடுத்திருக்க மாவை வந்து அந்த குழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஊற்றிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டக்கப்புறம் அது வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து இந்த மாதிரி பபிள்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து வேக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அதை வந்து நீங்கள் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அது கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்தக்கப்புறம் வந்து எடுத்துருங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்தக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுவையான பணியாரம் சாப்பிடுங்க. விசேஷமா செய்வதாக என்னோட பிசினஸ்க்கு தேவையான ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்தது. 50 வருஷம்